இப்போ டிஃபன் எடுத்துக்கிட்டாலே நம்ம வந்து யூஸ்வலாக வந்து நிறைய டிஃபன் வந்து பண்ணுவோங்க. அப்படி பண்ணியிருந்தாலும் வந்து புட்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம எல்லோரும் நினைப்போம் புட்டுங்கிறது ஒரு கொஞ்சம் கஷ்டமான வேலை அப்படின்னு நினைப்போம். பட் அப்படி கிடையாதுங்க. புட்டுக்கு வந்து மட்டும் மாவு வந்து நீங்கள் வந்து எப்போ உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கோ அப்போ ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா ஜஸ்ட் 10 மினிட்ஸ்லேயே வந்து நீங்கள் சூப்பராக புட்டு வந்து செய்யலாங்க. வாங்க எப்படி ஈஸியாக புட்டு செய்யலாங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு D3 சேனல். இன்றைக்கி நம்ம புட்டு மாவு வந்து 2 கிளாஸ் அளவுக்கு வந்து எடுத்துருக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் வந்து நான் வந்து உப்பு, அதுக்கு தேவையான உப்பு வந்து போட்டிருக்கேங்க. உப்பு வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். அந்த உப்பு எடுத்து அதை வந்து நான் தண்ணியிலே வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேங்க. ஸோ அந்த தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம இப்போ மாவு பசைஞ்சிடலாம். கையில் வந்து இந்த மாதிரி லைட்டாக ஊற்றுங்க. ஊற்றிட்டு அப்படியே அதை வந்து பெரட்டுங்க. எப்பயுமே புட்டுக்கு மாவு பசையும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க தண்ணி ஊற்றி பசையணும். நிறையா ஊற்றிட்டோம்னா வந்து என்னன்னா ஒரு பக்கம் கட்டியான மாதிரி ஆகிடும். ஸோ லைட்டாக தண்ணி தெளிக்கணும். தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி தெளித்து மாவு பசையணுங்க. இதில் மாவு பிசைகிறதுல தாங்க இருக்குது அதோட பக்குவமே. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து புட்டு மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோங்க. அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த புட்டு மாவு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. இந்த மாதிரி யூஸ் பண்ணி புட்டு செஞ்சிங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. ஸோ நம்ம தெளித்த தண்ணியில் நல்லா பிசைஞ்சாச்சுங்க. இப்போ மறுபடியும் லைட்டாக தண்ணி தெளிக்கணுங்க. தெளித்து இந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாங்க. இப்போ நம்ம தண்ணி ஊற்றி மாவு வந்து பசைஞ்சாச்சுங்க. மாவோட பதம்னு பார்த்தோம்னா இப்போ நம்ம பசையறதுக்கு முன்னாடி மாவு விட்டோம்னா அந்த மாதிரி வந்து என்ன ஃப்ரீயாக போகிற மாதிரி இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த அப்போ வந்து மாவு வந்து பறக்குங்க. இப்போ வந்து நம்ம வந்து அந்த மாதிரி போட்டோம்னா மாவு வந்து பறக்காதுங்க. இப்போயும் அதே மாதிரி ஃப்ளோ இருக்கும், ஆனால் மாவு வந்து பறக்காதுங்க. இதாங்க இதோட பதம். அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் வந்து சின்ன கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம தண்ணி தெளித்து பேசும்போது அதை கையை வச்சு நல்லா நசுக்கி விட்டிங்கன்னா, இந்த விரலை வச்சு நசுக்கி விட்டிங்கனாலே இதுவாகிடுங்க. ஸோ இப்போ நமக்கு வந்து புட்டு மாவு வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சிங்க. என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி எடுத்துகிறோங்க. எடுத்து அதை வந்து தண்ணியில் நனைச்சிட்டு அதை நல்லா பிழிஞ்சிடுறோங்க. பிழிஞ்சிட்டு இந்த மாதிரி விரித்து வச்சுக்கலாங்க. விரித்து வச்சுட்டு இதில் நம்ம பிசைஞ்ச புட்டு மாவை வந்து உள்ளே போட்டுடலாங்க. போட்டு இதை வந்து ஒரு மூட்டை மாதிரி கட்டிடணுங்க. கட்டிட்டு இட்லி பானையில் வச்சு வேக வைக்கலாம். இப்போ மாவு அள்ளி போடும் போது எதாவது கட்டிக்கிட்டே இருந்ததுன்னா அப்படியே கையை வச்சு லைட்டாக வந்து இது பண்ணி விடுவோங்க. அது வந்து அழகாக வந்து உடஞ்சிருங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. மாவெல்லாம் நம்ம எடுத்து போட்டாச்சுங்க. இப்போ வந்து என்ன பண்ணோன்னா இந்த மாதிரி ஒரு மூட்டை கட்டிடலாங்க. தண்ணி உள்ளே போகாத அளவுக்கு நல்லா வந்து மூட்டை கட்டிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா முடிச்சு போட்டு மூட்டை கட்டி வச்சிடலாங்க. இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணோன்னா இட்லி பானையில் வந்து தண்ணி கொதிக்க வச்சுருக்கணுங்க. தண்ணி கொதிக்க வச்ச பிறகு இதை வைங்க. இதை வந்து இட்லி பானையில் வச்சு ஒரு 20 மினிட்ஸ் வந்து வேக வைக்கலாங்க. இது ஸோ ஆல்ரெடி வேக வச்ச மாவுனால நம்ம வந்து 20 மினிட்ஸ் வச்சிடலாங்க. வச்சு வேக வச்சிடலாம். நான் வேக வச்சுட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஸோ இந்த புட்டில் வந்து கடலைப்பருப்பு போடும்போது நமக்கு வந்து டேஸ்ட் வந்து நல்லா இருக்குங்க. ஸோ அதனால் நான் வந்து 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேங்க. எடுத்து அதே மாதிரி காட்டன் துணி ஒன்று எடுத்து அதை ஈரப்படுத்தி வச்சுருக்கேங்க. ஸோ அதில் வந்து இந்த கடலைப்பருப்பு போட்டு ஒரு மூட்டை கட்டிடலாங்க. இது வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இது இட்லி பானையில் வந்து தண்ணி கொதிக்க வைப்போம்ல, அதில் போட்டோம்னா அது வாட்டுக்கு சைட் பை சைடு வந்து வெந்துருங்க. ஸோ இது வந்து நம்ம புட்டில் வந்து சேர்த்து கிளறும் போது நமக்கு வந்து டேஸ்ட் வந்து நல்லா இருக்குங்க. சாப்பிடும் போது அது வந்து இந்த கடலைப்பருப்போட டேஸ்ட்டு வந்து நமக்கு கிடைக்குங்க. இப்போ நமக்கு வந்து புட்டு வந்து வெந்துருச்சிங்க. இப்போ நம்ம இந்த மூட்டையை வந்து வெளியில் எடுத்தாச்சிங்க. இப்போ கொஞ்சம் சூடாக இருக்கனால கொஞ்சம் ஆற வச்சுட்டு இதை ஓப்பன் பண்ணலாம். இப்போ நமக்கு சூப்பராக வந்து புட்டு வந்து வெந்துருச்சிங்க. இதை வந்து என்ன செய்யலாம்னா ஒரு பிளேட்டில் போட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா கிளறி விடுங்க. அதில் லைட்டாக கட்டி ஏதாவது இருந்ததுன்னா அதையும் வந்து அந்த கரண்டியை வச்சு லைட்டாக மசிச்சு விடுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சு இப்படியே கிளறி விட்டிங்கன்னா அந்த கட்டியெல்லாம் லைட்டாக வந்து அந்த சூட்லேயே வந்து என்ன ஆகும்னா கிளறி விடுங்க. இந்த சூட்லேயே இதுவாகிடுங்க. கட்டியெல்லாம் வந்து நல்லா கரண்டியை வச்சு கிளறி விட்டாச்சுங்க. இப்போ வந்து லைட் சூடாக இருக்கும் போதே வந்து நெய் போட்டுடலாங்க. சூட்டோடையே போடுங்க. அப்போனா தான் நெய் வந்து நல்லா இறங்குங்க. இப்போ 2 ஸ்பூன் வந்து நான் நெய் போடுறேங்க. நெய் போடும்போது இன்னொரு புட்டோட இது வந்து நல்லா சாஃப்ட்னஸ் வந்து இன்னும் கொடுக்குங்க. நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் நமக்கு சாப்பிடும் போது. நெய் போட்டு நெய்யை வந்து எல்லா பக்கமும் நல்லா கிளறி விட்டுருங்க. ஸோ நெய் போட்ட பிறகு நல்லா கிளறியாச்சுங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதுக்காக வந்து நான் என்ன போடுறேன்னா தேங்காய் போடுறேங்க. தேங்காய் வந்து ஒரு 2 சில்லு அளவுக்கு வந்து எடுத்துருக்கேங்க. தேங்காய் நிறையா போட்டால் டேஸ்ட் வந்து நல்லா இருக்குங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து தேங்காய் நிறையா சேர்த்துக்கலாம்னு நினச்சிங்கன்னா ஒரு அரை முடி அளவுக்கு தேங்காய் கூட எடுத்துக்கோங்க. எடுத்து போட்டிங்கன்னா நமக்கு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. ஸோ அதை வந்து நான் வந்து மிக்சியில் வந்து நல்லா துருவி எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. அதுதான் இப்போ நம்ம போட்டு கிளறுறது. ஸோ நமக்கு கடலைப்பருப்பும் பார்த்தோம்னா நல்லா வெந்துருச்சிங்க. இப்போ மூட்டையை நம்ம அவுத்து வச்சுருக்கோங்க. அதுவும் வந்து வெந்திருக்கு. இப்போ நம்ம சாப்பிடும்போது அங்கங்கே ஒரு கடலைப்பருப்பு இருக்கும்போது நமக்கு டேஸ்ட் வந்து நல்லா இருக்குங்க. ஸோ இப்போ நம்ம கடலைப்பருப்பு போட்டு அதையும் வந்து நல்லா கிளறி விட்டுறலாங்க. இது எல்லாமே வந்து லைட் சூட்டோடு இருக்கும்போது எல்லாமே பண்ணுங்கள். ஸோ அதுக்காக தான் நம்ம கரண்டி யூஸ் பண்ணி பண்ணுறது. ஸோ லைட்டாக கட்டி இருக்கிற மாதிரி இருந்தாலும் அந்த கரண்டி வச்சு லைட்டாக அமுக்கி விட்டிங்கனாலே வந்துடுங்க. அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி புட்டை பொறுத்தவரையும் மாவு வந்து கரெக்டான பதத்தில் வந்து நீங்கள் பசஞ்சிக்கிட்டிங்கன்னா புட்டு வந்து அட்டகாசமாக இருக்குங்க. ஸோ இந்த புட்டுக்காக வந்து நான் 100 கிராம் வந்து சர்க்கரை எடுத்திருக்கேங்க. அந்த சர்க்கரை இதில் போட்டுறேன்.
சப்போஸ் சுகர் வந்து நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிறீங்கன்னா கூட கொஞ்சம் சர்க்கரை போட்டுக்கோங்க. சர்க்கரை வந்து நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணும்போது பார்த்துட்டு உங்களுக்கு இப்போ பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் வந்து போட்டு கூட கிளறிக்கலாங்க. ஏன்னா நம்ம இது வந்து லைட் சூட்டோட தான் கிளறோம். ஏன் லைட் சூட்டோட கிளறோன்னா அப்படின்னா தான் வந்து எல்லாமே நல்லா வந்து ஒன்றோட ஒன்று பைண்ட் ஆகி நமக்கு வந்து டேஸ்ட் வந்து நல்லா இருக்குங்க. ஸோ சூப்பராக இப்போ நமக்கு வந்து புட்டு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் வந்து புட்டு ட்ரை பண்ணி பாருங்கங்க. எப்படி இருக்குன்னு முடிஞ்சால் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். அங்கே போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் D3 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறீங்க. தேங்க்யூ ஸோ மச்.